நான் சொல்லட்டுமா, பிளெஸ்ஸிங் இஸ் அன் அனாயிண்டிங். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிளெஸ்ஸிங் இஸ் நாட் லக், பிளெஸ்ஸிங் இஸ் அன் அனாயிண்டிங். ஹல்லேலூயா. அது எப்போ மேலே வரும் என்றால், நீ தசம பாகத்தையும் காணிக்கையும் பயபக்தியாக தியானித்து யோசித்து ஜெபித்து நீயாக தீர்மானித்து தேவ சமூகத்தில் விதைக்க தொடங்கிட்ட பெருக்கம் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் அபிஷேகமாக வந்து உட்காந்துடும். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, this entire world is operating by spiritual authority. The devil fell down because he disguised, he was disobedient to that authority. Hello. அந்த அத்தாரிட்டி ஆண்டவங்க கொடுத்துருவார். ஆமென். அப்போ நீங்கள் தொட்டா எல்லாம் செழிக்கும். ஆமென். ஐயோப்பா பிரதர் எப்படியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் பிரதர், அப்பா பிரதர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா கொடுத்தது, அப்படி சொல்ல மாட்டீங்க. சபிக்கப்பட்ட இடத்த நீ போய் வாங்குவ, அந்த இடம் சொல்ல, எப்பா இவன் வாங்கினாப்பா என்னை பிடிச்ச சாபம் போச்சு. நீ ஆண்டவர் சொல்கிறார், நீ விதை, நீ எவ்வளோ சபிக்கப்பட்ட இடத்துல இருந்தாலும் இந்த இடமே விடுதலையாய் மாற்றப்படும். ஆமென். சரி, ரோமர் 11:14 மேலும் முதற்பனையான மாவானது பரிசுத்தமாக இருந்தால், அது எப்படிங்க? அதுதாங்க தசம பாகம். எப்படி நீங்கள் கொடுக்குற அந்த ஃபஸ்ட்டு அந்த தசம பாகம், அந்த காணிக்கை உண்மையாய் உத்தமமாக பரிசுத்தமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோடு இருக்கிற எல்லா பேலன்ஸ் என்ன ஆகிடுமா? பரிசுத்தமாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. அதாவது நீங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸு, தேவையில்லாத டிக்கெட்டு, தேவையில்லாத காரியங்களுக்கு வேஸ்ட்டே ஆகுது பணம். ஹல்லேலூயா. நீங்கள் போடுற காணிக்கையில் உத்தமமும் பரிசுத்தம் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே பரிசுத்தமான காரியமாக இதுக்கு தான் விதைக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் பணம் என்பது மாவு, அந்த மாவை நீங்கள் பிரிக்கிறது தான் காணிக்கையும் தசம பாகம். அதை பிரித்து நீங்கள் பரிசுத்தமாய் தேவனுக்கு முதன்மையாக, if you give the first priority to God by honoring God with your tithe and offering, all your money will become holy. Amen. 1 கொரிந்தியர் 15:20 கிறிஸ்துவோ வாசிங்க. ஹல்லேலூயா. இங்கேயும் பாருங்க, கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்துகிறது வசனம்? முதற் பலனானார். எல்லாம் சொன்ன ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். இயேசுவே தன்னை தசம பாகமாக தான் அடையாளப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தசம பாகம் என்பது கர்த்தர் நம் மீது வைத்த திட்டம். ஆமென். தசம பாகம் என்பது இயேசு கிறிஸ்துடைய வெளிப்பாடு. ஹல்லேலூயா. நீங்கள் தசம பாகத்தை புரிஞ்சு கொண்டீங்கன்னா இயேசுவை புரிஞ்சு கொண்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் தசம பாகம் விதைத்தீங்கன்னா இயேசு எப்படி மரித்தோரிலிருந்து உயிர் தெளிமினாரோ, எப்படி பாவத்தை ஜெயித்தாரோ, நானும் அப்படி ஜெயித்தேன்னு நீங்கள் உங்களுக்கே சொல்லுகிறதான ஒரு அறிக்கை. ஹல்லேலூயா. அறிக்கை என்பது உன் நாவிலிருந்து வருகிறதான வசனங்களோ வியாக்கியானங்களோ அல்ல. அறிக்கை என்பது உன் செயல்பாடு. காணிக்கை அது ஒரு அறிக்கை. ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் அறிக்கைன்னா நான் வாயை திறந்து அறிக்கை செய்ய, அது ஒரு விதமான அறிக்கை. நீ காணிக்கை விதைக்கும் போது அதுவும் ஒரு விதமான அறிக்கை. ஹல்லேலூயா. கிறிஸ்து எழும்பினார், நானும் எழும்புவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து மரித்தோர்ல சாபத்தில் இருந்து பரிசுத்தமாக எழும்பினார், நானும் வறுமை என்ற சாபத்தில் இருந்து ஆசீர்வாதம் என்ற பரிசுத்தத்துக்குள்ள நான் கடந்து போவேன். ஹல்லேலூயா. ஆகிய நான் விதைக்கிறேன். ஆமென். விஷயம் இருக்குது பாருங்க. இந்த தசம பாகம், இந்த காணிக்கை, நம்ம எதுக்கு ரொம்ப போராடுறோம் இன்னைக்கு வாழ்க்கையில்? பணத்துக்காக தான் போராடுறோம். ஊழியங்கள்லாம் எதுக்காக ரொம்ப ஜெபிக்குது தெரியுங்களா? ஆத்துமாக்கள்லாம் ஜெபிக்கிற ஊழியெல்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போது பணத்துக்காக தான் ஜெபிக்கிறாங்க. எல்லாருமே பணத்துக்காக தான் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றதெல்லாம் சாபம்பா. பணத்துக்காய் ஜெபிப்பது என்பது ஒரு சாப செயல். ஆண்டவர் சொல்கிறார், அந்த சாபத்திலிருந்து நீ வெளியே வந்துடு. எண்ணி எண்ணி செலவு செய்யும்படியாக அவனை நான் வைக்கலை, எண்ணி எண்ணி துதிக்கும்படியாக அவனை அபிஷேகம் செஞ்சுருக்கிறேன். அந்த செயல்பாட்டுக்குள்ளே நீ வா. ஒவ்வொரு மாதமோ இல்லை ஒவ்வொரு வாரமோ இல்லை ஒவ்வொரு வருஷமோ, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ வருது ஆண்டவரே, நான் இந்த முதற் பெயர், இந்த ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ் செய்தி நான் நம்புகிறேன், தசம பாகத்தில் வல்லம் இருக்குதுன்னு நம்புகிறேன், என்னுடைய வாழ்விலே கீர்த்தி வெளிப்படுன்னு நம்புகிறேன். ஆகையினால இந்த ஒரு பணத்தை நான் தசம பாகமாக எடுத்து வைக்கிறேன் ஆண்டவரே. நான் போகிற ஆலயத்தினுடைய பண்டக சாலையில் எந்த குறைவு இல்லாதபடிக்கு நான் என் விதைகளை விதைக்க போகிறேன் ஆண்டவரே. அப்படி சொல்லி பாருங்க, சத்தியத்தினால் சொல்லி பாருங்க.
அதை தியானித்து, அதை யோசித்து, அதை பயபக்தியாக பரிசுத்தமாய் விதைச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள்.